திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் பிரம்மதேசன் ஊர்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்கிறது. அது போந்தையுடைய மகாதேவர் என்று கல்வெட்டு குறிக்கப்படுது. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை பற்றிய குறிப்புகளை அங்க பார்க்க முடியும். அந்த கோயில் பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட கோயில் என்பதை அங்குள்ள பல்லவர் கால கம்பவரமுடி கல்வெட்டு நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுது. அந்த வகையில இங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மதேசத்துல சேர்ந்த ஊர் தான். இந்த பக்கத்துல புதூர் என்று அழைக்கப்படுற ஒரு பகுதி. இந்த ஊர்ல ருத்ரகொடீஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில். ஏன்னா பல ஆண்டுகளாக இந்த ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை கோயில் எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வாளர்கள் பல பேர் ஆய்வு செய்து வந்த நிலையில அந்த கோயில் இருக்கலாமோ என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இங்க உள்ள கல்வெட்டுகளை நாங்கள் ஆய்வு செய்தோம். இந்த கோயில் பாருங்க ஒரு பழமையான கோயில். குறிப்பா பார்த்தீங்கன்னா கீழே உபானம் முதல் கலசம் வரையே முழுவதுமாக கற்றளியால் கட்டப்பட்ட கல்லால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில். இந்த கோயிலுடைய விமானம் பார்த்தீங்கன்னா வேசரபாணி வகையை சார்ந்தது. இதுல பாத்தீங்கன்னா சோழ கால இந்த கட்டிட கலைப்பாணியில காணப்படுது. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பல கல்வெட்டுகள் இருக்கிறது, எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல 2ஆம் ராஜேந்திரன் கல்வெட்டு தான் மிக பழமையான கல்வெட்டு. இந்த 2ஆம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டுல காணப்படுகிற மெய்க்கீத்து வந்து ரொம்ப சிறப்பாக பெற்றது. நம்முடைய மாணவர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. காலையில இருந்து இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்களும் இங்க பணியில இருந்திருக்காங்க. காலையில இருந்து கல்வெட்டு எல்லாம் நாங்க பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டு, அதாவது 1ஆம் ராஜேந்திர சோழனுடைய மகன், மூத்த மகன் தான் 1ஆம் ராஜாதிராஜன். அவருடைய 2வது மகன் 2ஆம் ராஜேந்திரன், பிறகு வீரராஜேந்திரன் என்று தொடர்ந்து வருது. இந்த 2ஆம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டு இங்க காணப்படுது. இந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து தாமர் கோட்டத்து கரைக்கோட்டு பிரம்மதேயமான பராக்கிரம சோழ சதுரமங்கலம் என்று இந்த ஊரை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்துல தாமர் கோட்டத்துல கரைக்கோட்டில் அமைந்த பிரம்மதேயம் என்பதையும், இதுக்கு பராக்கிரம சோழ சதுரமங்கலம் என்ற பேர் இருந்ததையும் குறிப்பிடப்படுகிறது. ஆனா இங்க உள்ள கோயில் இறைவன் பேர் பாத்தீங்கன்னா ருத்ர சோலை மகாதேவர் என்று, ஸ்ரீ ருத்ர சோலை மகாதேவர் என்று கல்வெட்டுல குறிப்பிடப்படுகிறது. இந்த கோயிலுக்கு வந்து நிலதானம் கொடுத்ததை வந்து குறிப்பிடுறது. குறிப்பாக இந்த 2ஆம் ராஜேந்திரன் தன்னுடைய மெய்க்கியத்துல அவருடைய படைப்பு பற்றிய முழுமையான தகவலை வந்து மெய்க்கியத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. பாருங்க, மிகப்பெரிய மெய்க்கீர்த்தி. மேலை சாளுக்கிய நாட்டு போரையும் அங்க ஜெயசிம்மன் அவனை வந்து தோற்கடித்ததும், அவருடைய மக்கள் படைகள், அந்த குதிரைகள், அவர் யானைகள், அவருடைய பெண்டுகள் எல்லாம் கைப்பற்றுறதையும் சொல்லுகிற ஒரு வரலாற்று சிறப்பு. அதாவது சோழகால போர் வெற்றிகளை ஒரு சோழ மன்னன் 2ஆம் ராஜேந்திரன் எப்படி பண்ணான் குறிப்பா வருது. குறிப்பா 1ஆம் ராஜன் அவன் போர்க்களத்தை கொப்பம் போர்ல இறந்து போயிடுறான். அந்த போர்க்களத்திலேயே இந்த 2ஆம் ராஜேந்திரன் நான் இருக்கிறேன், நான் வந்து என்று அவன் மீது பட்ட அன்புகள் எல்லாம் எடுத்து போட்டு மீண்டும் அவன் வந்து போருக்கு தயாராகி மாபெரும் வெற்றியை பெற்றான் என்பதை தான் இந்த மெய்க்கீர்த்தி தொடர்ந்து வருகிறது. எப்பொழுதும் கோயில் பாத்தீங்கன்னா வெறுமனை வழிபாட்டு பொருள் என்று மட்டுமல்ல, அது வரலாற்று பொக்கிஷம் அடைந்த ஒரு பகுதி. அங்கேதான் நம்முடைய முன்னோடி வரலாற்றை மிக தெளிவாக விரிவாக எழுதி விட்டு சென்றார்கள். இதெல்லாம் சமகாலத்தை ஆவணம், அக்காலத்திலே எழுதப்பட்ட கல்வெட்டு, ஓலைச்சுவடிகள் போன்ற அல்ல. இந்த கல்வெட்டுகள் அக்காலத்திலே எழுதப்பட்ட ஒரு பெரிய மெய்க்கீர்த்தி. நிறைய கல்வெட்டு முழுக்க பாத்தீங்கன்னா விஜயாபுரம் செய்தாரு, ஜெயசிங்கரை தூக்கடித்தாரு, ஆகோமலனை வென்று, அவனுடைய பிள்ளைகளை வென்று, படை தளபதிகள் எல்லாரையும் வென்று மாபெரும் வெற்றி பெற்றான். அது மட்டுமல்ல, இலங்கையோடு படையெடுத்து இலங்கை மன்னனான அவனையும் அவன் வெற்றி பெற்றான் என்பதை கல்வெட்டு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இதுல இருந்து இந்த கல்வெட்டு என்ன கடைசியா சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய மெய்கீர்த்தி, தன்னுடைய வெற்றி பராக்கிரமம் சாதனைகள் எல்லாவற்றையும் சொல்லி இறுதியாக இந்த உருத்திர சோலை மகாதேவருக்கு தானம் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த உருத்திர சோலை மகாதேவருடைய தானத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1000 குழி நிலத்தை எடுத்து இங்கே ஒரு உடுகுடி மக்களுக்காக தனியாக ஒதுக்கி கொடுத்ததை இங்க உள்ள கல்வெட்டு தெளிவாக குறிப்பிடுது. குறிப்பா அந்த கல்வெட்டு செய்திகள் என்னன்னா, இந்த கோயில் நிறைய நிலம் இருந்ததையும், குறிப்பா அந்த நிலம் பாத்தீங்கன்னா இங்க வேகவதி ஆற்றின் தென்கரையில இருக்கிற இந்த உத்திர சோலை மகாதேவர் கோயிலுக்கு நிலம் இருந்தது பற்றி, அந்த நிலத்துல ஒரு 1000 குழி நிலத்தை பிரிச்சு அதை தனியா பிரிச்சு உழுகுடி மக்களுக்காக தானம் வழங்கினாங்க என்ற செய்தியை இங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு செய்தி. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இந்த பக்கம் பாருங்க, இது வந்து 1ஆம் குலத்து சோழனுடைய கல்வெட்டு. இதுவும் பெரிய ஒரு மெய்க்கீர்த்தி பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுலையும் குறிப்பா ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து தாமர் கோட்டத்து கரைக்கூட்டு பிரம்மதேயம் என்று சொல்லி, ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு சிந்தாமணி நல்லூர் என்று இருப்பதா பாக்குறோம். அது ஒரு செய்தி. ஏன்னா 1ஆம் குலத்து சோழனுடைய மனைவின் பெயர் வந்து தின சிந்தாமணி. எனவே இந்த இடத்துல தின சிந்தாமணி சருப்பேதி மங்கலம் என்று வருது. அப்ப என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம், பராக்கிரம சோழ சதுரமங்கலம் என்று இருந்த இந்த ஊர். குறிப்பா அந்த பராக்கிரம சோழ சதுரமங்கலம் பாத்தீங்கன்னா
பிரம்மதேயம் சேர்த்து இருந்த ஒரு ஊர். ஆனா அதன் பிறகு இந்த முதலாம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்துல அவனோட மனைவியின் பேரில தனியாக இது தின சிந்தாமணி சதுரமங்கலம் என்று பிரித்து வழங்கப்பட்டதையும் நம்ம அங்க பாக்குறோம். இங்க உருத்திர சோலை மகாதேவர், அங்க ருத்ர சோலை மகாதேவர், இங்க உருத்திர சோலை மகாதேவர் என்று கல்வெட்டுல வருவதை நம்ம பாக்குறோம். இங்க அந்த முதலாம் குலத்துடைய 3 ஆட்சி காலங்களில் பலரும் நிலதானம் வழங்கியதை இந்த கல்வெட்டு மிக தெளிவாக விரிவாக ஒரு கல்வெட்டா இருக்கு. இந்த ருத்ரகுடி கோயிலுடைய மகா மண்டபத்துடைய வடக்குப்புற சுவர்ல பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிகு செய்தி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா சொசிசி பூவேவி வளர் திருப்பொன் மார்பு என்று வருகிறது. அதாவது இது 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய மெய்கீர்த்தியோட கல்வெட்டு தொடங்குது. இந்த 2ஆம் குலோத்துங்க சோழன் விக்கிரம சோழ புறத்துல அரண்மனையில குறிப்பாக அபிஷேக மண்டபத்துல முத்து பந்தல் கீழ் பள்ளி பீடத்துல அவன் அமர்ந்திருக்கான். இதுதான் நான் முக்கியமான செய்தி. இங்க பாருங்க, இப்போ விக்கிரம சோழபுரத்து கோயில் உள்ளார் அபிஷேக மண்டபத்து எழுந்து முத்து பந்தல் கீழ் பள்ளி பீடத்து எழுந்திருந்து என்று வருது. அதாவது அந்த விக்கிரம சோழபுரத்து ஒரு அரண்மனை இருக்கு. விக்கிரம சோழபுரம் என்பது கூட பந்தலா இருக்கலாம் என்று ஆய்வாளி சொல்றாங்க. அந்த அங்க உள்ள அரண்மனையில பாத்தீங்கன்னா அந்த அபிஷேக மண்டபத்துல முத்து பதித்த அந்த பந்தல் கீழாக பள்ளி பீடத்துல அவன் அமர்ந்திருக்கான். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழ வானாதிராயன் என்கிற ஒரு அதிகாரி அந்த அரசர்கிட்ட வந்து சொல்றான். அதாவது இந்த ருத்ரகோடீஸ்வரர் கோயிலுக்கு தேவதான நிலம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்ல, உடனே அதனால நமக்கு சொன்னமைகள் என்பதை கல்வெட்டு மிக தெளிவாக வருகிறது. நமக்கு சொன்னமைகள், நமக்கு என்பது இங்க சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்க சோழனை குறிக்கும். ஆக நமக்கு சொன்னமைகள். அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பேர்ல அது அனபாய சோழநல்லூர் அப்படின்ற ஊரை உருவாக்கி தானமா கொடுக்கிறார் நிலத்தை. அதை பத்தி தான் அந்த கல்வெட்டுல குறிப்பு வருது. அப்ப அதன் பிறகு அவர் பேர்லயே வந்து பிரிச்சு நிலம் கொடுத்ததை கல்வெட்டுல விரிவாக சொல்லப்படுது. இது என்ன தெரியுது அப்படின்னா, அந்த 2ஆம் குலோத்துங்க சோழன் விக்கிரம சோழபுரத்துல அது சோழ காலத்துல அங்கு ஒரு அரண்மனை இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இருக்கும்போதுதான் இந்த ருத்ரகோடீஸ்வரருக்கு நிலங்களை தானமாக தேவதான நிலமாக கொடுத்திருக்காரு. அதுக்கு பேர் வந்து அனபாய நல்லூர்னு பேர் வச்சிருக்காரு. கொடுத்துட்டு அந்த அனபாயன் என்பது 2ஆம் குலோத்துங்க சோழனை குறிக்கும். அப்ப அவர் பேரிலே அனபாய நல்லூர் என்ற ஊராக மாற்றி இந்த கோயில் முழுவதுமாக தானமாக வழங்கியதை இந்த கல்வெட்டு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க.